அதாவது சீமான் ஈரோட்டில் பேசும்போது தோழர் குறிப்பிட்டதை போல சொல்றாரு, பார்ப்பான் அவன் ஏன் பார்ப்பான், எல்லாரையும் சமமாக பார்ப்பான் பார்ப்பான் அப்படின்றாரு. நம்முடைய காதுகளை மட்டும் நம்ம பத்திரமா வச்சுக்கலன்னா சீமான் அதில் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார் அப்படின்றதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். இது வெக்கமா இல்லை கொஞ்சம் கூட? இதை விட ஒருத்தன் பாப்பானுக்கு சொம்பு தூக்க முடியுமா? ஒரு இழி பிறவி, நான் சூத்திரன்தான் என்பதை ஒற்றுக்கொண்ட ஒரு பிறவி யாராவது இருக்க முடியுமா? இப்ப தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கின்ற போராட்டமே சுயமரியாதை மிக்க தமிழனாக தமிழன் இருக்க வேண்டுமா, சூத்திர தமிழனாக இருக்க வேண்டுமா, அந்த போராட்டம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இதை மீண்டும் பழைய காலத்திற்கு மாற்ற வேண்டும். ஒரு சூத்திர தமிழனாக, அடிமை தமிழனாக, ஒரு பஞ்சம தமிழனாக தமிழர்களை மீண்டும் மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த RSS பாஜக சங் பரிவார் கும்பலின் ஏவல் நாயாக சீமான் தினசரி குலைத்துக் கொண்டு இருக்கிறார். சீமான் கூச்சமே இல்லாம கேட்கிறான், ஜனவரி 30 கோட்சே காந்தியாரை படுகொலை செய்த நாள். அந்த நாள்ல ஈரோட்டில் பேசுறான். என்ன சொல்றான்? 3% எதிர்த்து திருப்பி அடிக்கவே மாட்டார்கள் புள்ளப்பூச்சி அப்பாவி. அந்த 3% பேரை எதிரியாக காட்டி இந்த திருட்டு திராவிடர்கள் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செஞ்சுட்டாங்கன்றான். எந்த நாளில் சொல்றான்? காந்தியை கோட்சே என்கின்ற பார்ப்பான் சுட்டு படுகொலை செய்த அந்த நாளில் சொல்றான். இது அன்னைக்கு மட்டுமா நடந்துச்சு? வரலாறு முழுக்க மௌரியனினுடைய பேரன், அவரை கொன்னது யாரு? ஒரு பௌத்த பேரரசு இருந்துச்சு. அந்த பௌத்த பேரரசை வீழ்த்திய புஷ்யமித்ர சுங்கன் யார்? அவன் ஒரு பார்ப்பான். ஆதித்த கரிகாலனை கொன்றவன் யார்? அவன் ஒரு பார்ப்பான். காந்தியை கொன்றது யார்? அவன் ஒரு பார்ப்பான். இப்படி வரலாறு முழுக்க கொலை, கொள்ளை, அட்டூழியம்னு இத்தனை அராஜகங்களையும் பண்ண இந்த பார்ப்பன துரோகிகளை, இந்த பார்ப்பன எதிரிகளை இவன் யோக்கிய அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்குறான். அதாவது பிச்சைக்காரனுக்கு சர்டிபிகேட், பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி, பிச்சைக்காரனே அப்படின்ற மாதிரி இந்த சீமான் இந்த அயோக்கியர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாப்ல. இது அன்றைக்கு மட்டுமா நடந்துச்சு? இன்றைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது நம்ம நாட்டில்? அப்பட்டமான வெளிப்படையான ஒரு பார்ப்பன பனியா சர்வாதிகாரம் நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய நாட்டில் பேசியதற்காக, எழுதியதற்காக தினசரி சுட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. அதுவும் சாதாரணமானவங்கள, இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள், இவர்களை எல்லாம் கொன்று படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்புர்கி, நரேந்திர தபோல்கர், இப்படி நிறைய பேர், கோவிந்த் பன்சாரு, இங்க பெங்களூர்ல கௌரி லங்கேஷ், இப்படி எத்தனை எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்களை இந்த அயோக்கிய RSS பார்ப்பன பனியா கூட்டம் படுகொலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் ஐயையோ அவங்க அப்பாவி, அவங்க பூச்சாண்டி. இப்ப தோழர் சொன்னாரு, அவங்கள பாப்பான், எல்லாரையும் சமமா பாப்பான்னு சொன்னா இதை பாப்பானே நம்ப மாட்டான்டா, அவனே சிரிப்பான்டா அப்படின்னு தோழர் சொன்னாரு. அதை போல ஒரு அயோக்கியத்தனத்தை சீமான் பண்ணிட்டு இருக்கிறாரு. சீமான் என்ன சொல்றாரு? எங்கள்கிட்ட வெடிகுண்டே இருக்குது, நான் வெடிகுண்டை வீச போறேன் அப்படின்னு சீமான் சொல்றாப்ல. அது மட்டும் இல்லாம நான் துப்பாக்கி, பிரபாகரனோட துப்பாக்கி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாப்ல. இன்னைக்கு அங்க பெரியாரிய தோழர்கள் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு பெட்ரோல் பாம்பு போட போறேன் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. சாட்டை துரைமுருகன், இடுமானங்கார்த்தி எல்லாம் கதறானுங்க ட்விட்டர்ல. பாருங்க ஐயோ பாம்பு போடுறேன்றாங்க, பாருங்க ஐயோ. நீ தான் பெரிய வீரனாச்சாடா, எதுக்கு பயப்படுற? விவாதத்துக்கு இங்க சந்தோஷ் தோழர் இருக்கிறாரு. உன்னை விவாதத்துக்கு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? நீ விவாதத்துக்கு ஏன் வரமாட்டுற? அடுத்து கிட்டத்தட்ட 25 நாள் ஆச்சு தந்தை பெரியார் குறித்து அவர் பேசாததை பேசினாருன்னு நீ பொய்யா அவதூற பரப்புன. 20 நாள் ஆயிருச்சு, 25 நாள். இதுவரைக்கும் ஏதாவது ஆதாரம் பதில் இருக்குதா? ஒன்றும் இல்லை. இதுக்கு கூட சேர்ந்து அதிமுகவை சார்ந்த கல்யாண சுந்தரம் கொத்தடிமை கூட்டத்தில் இன்னொரு கொத்தடிமை, அந்த கொத்தடிமை நேற்று பேட்டி கொடுத்துருக்குது. ஆமா, பெரியார் இப்படியெல்லாம் ஆபாசமாக தாயோடு போ, மகளோடு போ அப்படின்னு பேசியதா இந்த அறிவு கட்ட ஜென்மம் ஒரு பேட்டி கொடுத்துருக்குது. இப்படி சுரணையற்றவர்களுடைய கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. இப்போ தலைப்புக்குள்ள வருவோம். சீமான், மணியரசன், பார்ப்பன கைக்கூலிகள் அப்படின்றது. இப்போ சீமானினுடைய கொள்கை என்ன? சீமான் தன்னுடைய கொள்கை ஆவணத்தில் ஆரியன் என்றால் என்னவென்று வரையறுத்திருக்கிறார். ஆரியர்கள் என்றால் சீரியவன், உயர்ந்தவன் அப்படின்றது பொருள் அப்படின்றத சீமான் தன்னுடைய கொள்கை ஆவணத்தில் வைத்திருக்கிறார். அப்ப தமிழன்னா என்ன பொருள்? தாழ்வானவன் அர்த்தமா, கீழானவன் அர்த்தமா, என்ன பொருள்? போய் சீமான் தன்னுடைய கோட்பாட்டிலேயே ஆரியர்களை உயர்வாக தூக்கி பிடிக்கின்ற ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சக தேசிய இனங்கள், குறிப்பாக தமிழிலிருந்து உருவான கன்னடம், துளு, மலையாளம், இது போன்ற தேசிய இனங்களை எதிரிகளாக காட்டி
உண்மையாக இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய இனங்களையும் அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற, இந்தியாவை ஒரு தேசிய இனங்களின் சிறை கூடாரமாக மாற்றி வைத்திருக்கின்ற இந்த பார்ப்பனர்களை தமிழர்கள் என்று வரையறுக்கிறார். சீமான் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவதை விட அன்னை தமிழ் மொழி அர்ச்சனை மொழி ஆனால் போதும் அப்படின்ற ஒரு கோட்பாடை வைக்கிறாரு. இது எவ்வளவு இழிவான கேவலமான ஒரு கோட்பாடு. தந்தை பெரியார் போராட்டம் நடத்தினார். எதற்காக நடத்தினார்? கருவறையில் தமிழனும் நுழைய முடியவில்லை, தமிழும் நுழைய முடியவில்லை, இந்த தீட்டு ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு போராட்டங்களை நடத்தினார். ஆனால் சீமானனுடைய போராட்டம் என்னவாக இருக்குதுன்னா, அன்னை தமிழ் மொழி அர்ச்சனை மொழி ஆனா போதுமா? அப்ப என்ன தமிழை வெளியே நின்றுட்டு இருக்கணுமா? தமிழை சூத்திர பட்டத்தை ஏத்துக்கணுமா? அதாவது 1957 தந்தை பெரியார் தஞ்சாவூர்ல மிகப்பெரிய மாநாடை கூட்டி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சாதியை பாதுகாக்கிறது, சாஸ்திரமும் நம்மை சூத்திரன் என்று சொல்லுகிறது, சட்டமும் நம்மை சூத்திரன் என்று சொல்லுகிறது, இந்த சட்டத்தை கொளுத்துவோம் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல மாநாடு நடத்துறார். அந்த மாநாட்டில் தன்னுடைய தொண்டர்கள்ட்ட கேட்கிறாரு, சட்டத்தை எரிக்கலாமா? எரிப்பதாக இருந்தா எத்தனை பேர் எரிக்க போறீங்க? எனக்கு எழுதி கொடுங்க, கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு. அப்படி லட்சக்கணக்கான பேர் கூடிய கூட்டத்தில் அப்படி முடிவெடுத்து தந்தை பெரியார் 1957 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தினார். கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட தோழர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. குழந்தையோடு, குட்டியோடு, குடும்பத்தோடு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. எதுக்காக கலந்துக்கிட்டாங்க? தமிழன் சூத்திரனா இருக்கக்கூடாது, இவன் பாப்பானின் வைப்பாட்டி மகன் என்கின்ற அந்த இழி சொல்லை சுமக்க கூடாது, பிறப்பின் அடிப்படையில் அப்படி ஒரு இழிவு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தந்தை பெரியார் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினார். ஆனா இந்த அயோக்கிய நாய் என்ன சொல்றான்? நீ அதை ஏத்துக்கோ. சீமான் என்ன சொல்றாப்லன்னா, சாஸ்திரத்துல ஒரே ஒரு இடத்துல சூத்திரன்னு சொல்லிட்டான். ஆனா இந்த பெரியாருக்கு பாருங்க வேலையே இல்லை. போற இடத்துலாம் உன்னை தேவடியா மக்கள்னு சொல்லிட்டான், தேவடியா மக்கள்னு சொல்லிட்டான் அப்படின்னு இவர் மேடையோரும் தேவடியா பையா, தேவடியா பையான்னு தமிழர்களை திட்டி தீர்த்து கொண்டார் அப்படின்னு பேசுறான். இது எவ்வளவு பெரிய வன்முறை! இப்படி பேசுகின்ற அந்த அயோக்கியனை நடமாட விடலாமா? பெரியார் என்ன அவரா சொன்னாரு? பெரியார் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இழிவை துடைப்பதற்காக சொன்னாரு. ஆனா இவன் பெரியார் தேவடியா பையன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கூச்சமே இல்லாம எல்லா மேடைதோறும் பேசிட்டு இருக்கிறான். அதுக்கு பக்கவாத்திய வாசிக்கிறது யாருன்னா பேராசான் மணியரசன். இவங்களோட தமிழ் தேசியம் எவ்வளவு கேடுகட்ட தமிழ் தேசியம் பாருங்க. பேராசான் மணியரசன் அந்த தமிழ் தேசியத்திற்கு, பேரறிஞர் எச் ராஜா அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரு அப்படின்னா பாண்டே. இப்படி ஒரு கேடுகட்ட தமிழ் தேசியத்தினுடைய பிரதிநிதிகளாக இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. பெரியார் சட்ட எரிப்பு போராட்டம் மட்டுமா பண்ணாரு? தன்னுடைய இறுதி மரண தருவாயில் வரைக்கும் உங்களை சூத்திரனாக விட்டு விட்டு போகிறேனே அப்படின்னு கண்ணீர் வடித்தார். வலியோடு, தன்னுடைய குடலிறக்க நோயோடு பாதிக்கப்பட்டு அப்படி இருக்கின்ற சூழலில் கூட பெரியார் ஏன் பேசினார்? அந்த மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு ஏன் பேசினார்? நாம் சுயமரியாதை, சமவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக பேசினாரு. நாம் மீண்டும் அடிமையாக வேண்டும், நாம் பார்ப்பானின் வைப்பாட்டி மக்கள் என்ற அந்த இழிவை சுமக்க வேண்டும் அப்படின்றதுக்காக மணியரசனும் சீமானும் தலை மேல காவடி எடுத்துக்கிட்டு பாப்பானுக்கு இன்னைக்கு சொம்பு தூக்கிட்டு திரியிறானுங்க. இதே மணியரசன் சாதியும் தமிழ் தேசியமும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை மட்டும் இந்த தலைப்பை ஒட்டி பேசணுன்றதுனால சில குறிப்புகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். சில விஷயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த புத்தகத்தோட 27ஆம் பக்கத்துல மணியரசன் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் பாஜக பரிவாரங்களின் ஆதிக்க இந்துவெறி இந்தியாவில் வளர்ந்து இந்திய ஆட்சியிலும் அமர்ந்து விட்ட சூழலில் தமிழ்நாட்டு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தங்கள் மத அடையாளங்களை பாதுகாத்துக் கொள்வதில் முனைப்பு காட்டுகிறார்கள். தங்கள் மதங்களை சுற்றி அரண் எழுப்பிக் கொள்ள முனைகிறார்கள். இவ்வாறான இன்றைய தமிழ் சூழலில் இந்துக்கள் இந்து என்ற அடையாளத்தை இழந்து விட்டால் அவர்களின் மத ஒருங்கிணைப்பிற்கு வேறு என்ன வழி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இதுதான் தமிழ் தேசியம். திராவிடம் எங்கே இருக்கிறது? சங்க இலக்கியத்தில் இருக்கிறதா, அங்கு இருக்குதா, இங்கு இருக்குதான்னு கேள்வி எழுப்புகின்ற இந்த மணியரசனுக்கு இந்து என்ற சொல் எங்கே இருக்கிறது அப்படின்னு ஆதாரம் கொடுப்பாரா? இவர் இந்துன்னு சொல்றது பேர் என்ன? இழிவு தானே, வேற என்ன இருக்கு? இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டால் அதுல என்ன நீ சூத்திரன்ற இழிவை எப்படி துடைப்ப? அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்தி இருக்கிறியா? மணியரசன் வாயில் மட்டும்தான் தமிழ் தேசியம், அதுவும் தமிழ் தேச இறையாண்மை குடியரசு அப்படின்றாப்ல. ஒரே ஒரு போராட்டம் நடத்த பெரியார் சட்டத்தை எரிச்சிருக்கிறாரு,
இந்த முதல் அரசியல் சட்ட திருத்தத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார். என்னென்னவோ பண்ணிருக்கிறாரு. நீ ஒரே ஒரு நாள் நீயும் சீமான் பாணியிலே சொல்றேன், நீங்க 2 பேரும் நல்லா அப்பா அத்தாளுக்கு பிறந்திருந்தா வெளியே வாங்கடா, வந்து போராட்டம் நடத்தி காட்டுங்க, வெளியே வந்து பேசு, தமிழ்நாடு தனிநாடு ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லு. தந்தை பெரியார் செஞ்சாரு. என்ன செஞ்சார்? தமிழ்நாடு தவிர்த்த இந்தியாவின் ஒட்டுமொத்த வரைபடத்தை எரித்தார், தேச கொடியை எரித்தார், காந்தி படத்தை எரித்தார், ராமன் படத்தை எரித்தார். உன்னால முடியுமா? உன் கூட்டத்தில் எவனாவது இருக்கானா? முதல்ல எரிச்சு காட்டு, வந்து பேசி காட்டு. அதுக்கப்புறம் நீ வந்து பெரியார் என்ன கிழிச்சாரு, பெரியார் தான் படிக்க வச்சாரா, அதுக்கப்புறமா பேசுவோம். இப்படி எதற்குமே எதையும் செய்ய துணிவற்ற கூட்டம். இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோமே, இங்க பாருங்க, மணியரசனுடைய அந்த உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இந்துத்துவ வெறி எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்க. இஸ்லாமியர்கள் அவங்க மதத்தை பூட்டிக்கிட்டாங்களாம், கிறிஸ்தவர்கள் அவங்க மதத்தை மூட்டிக்கிட்டாங்களாம். அப்ப இந்துக்கள் என்ன செய்யணும்? இந்துவாக அணிதிரள்வதை தவிர வேற வழி இல்லை. ஏன் தமிழனா நம்ம எல்லாரும் அணிதிரள முடியாதா? நீங்க எல்லாருமே அதான சொல்றீங்க, தமிழர்ன்றீங்கல்ல. பெரியாரும் அதைத்தான் சொன்னார். தமிழர் என்று ஏன் ஒருங்கிணைய முடியாது? இது முதல் கேள்வி. அடுத்து மணியரசன், இப்போது கோயில் குருக்களாக உள்ள பார்ப்பனர்கள் ஆதி சைவர் என்றிருந்த தமிழரே ஆவார் அப்படின்னு பக்கம் 82ல சொல்றாரு. பார்ப்பனர்கள், அதாவது ஆதி சைவர்கள், ஆதி சிவாச்சாரியார்கள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகின்ற பார்ப்பனர்கள் அவர்கள் தமிழர்களே அப்படின்னு வந்து சொல்றாரு. சரி, அவங்க தமிழர்களா இருக்கிட்டாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தமிழர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்னைக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றி அதை நடைமுறைப்படுத்தி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்குது. ஆனால் இந்த ஆதி சிவாச்சாரியார்கள் ஆகமம் தெரியாதவன் சூத்திரன் எல்லாம் அர்ச்சகர் ஆகிறான், இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இன்னைக்கு ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு தமிழில் அர்ச்சனை, தமிழன் அர்ச்சகன் ஆக வேண்டும் என்று போடப்பட்ட அந்த சட்டத்தை இப்போ வரைக்கும் ஸ்டேல வச்சிருக்கிறதுக்கு காரணம் யாரு? இதே இந்த ஆதி சிவாச்சாரியார்கள், இந்த பார்ப்பன கும்பல் தான். அவர்கள் தமிழர்கள் அப்படின்னு வந்து மணியரசன் கொண்டாடுகிறார். அடுத்து, இது மாதிரி நீங்க யாருமே படிச்சிருக்க மாட்டீங்க, நானுமே ஆச்சரியப்படுறேன். மணியரசன் என்ன சொல்றாருன்னா, பக்கம் 53 சாதியும் தமிழ் தேசியம், அம்பேத்கர் வலியுறுத்திய இந்திய கலாச்சாரம் எது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி சாரத்தில் பிராமண கலாச்சாரம் தான் அப்படின்னு பதில் அளிக்கிறார். அடுத்து, அம்பேத்கர் வலியுறுத்திய இந்திய கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் தான் அப்படின்னு அவர் சொல்றார். இதை வந்து உங்களுடைய முடிவுக்கே விட்டுற. அண்ணல் அம்பேத்கர் நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு அறிவித்து விட்டு 10 லட்சம் பேரோட போய் இந்து மதத்தில் இருந்து வெளியேறி பௌத்தத்தை தழுவினார். அந்த அம்பேத்கர் வலியுறுத்தியது பிராமண கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் என்று ஒருவன் பேசுகிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய அசிங்கம், அநீதி. இவர்கள் பெரியாரை மட்டும் இழிவுபடுத்தவில்லை, இவர்கள் அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிறார்கள். எப்படி RSS பாஜக கும்பல், எப்படி அமித்ஷா அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தினாரோ அதே வழியில் இவர்கள் இழிவுபடுத்துறாங்க. சீமானுடைய கோட்பாடு இதுல இன்னும் பிரமாதமானது. சீமான் என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் பெரியாரை விட்டுருங்க, அவர் வந்து கன்னடர் தெலுங்கர்னு அப்படி ஆக்கிட்டானுங்க, அம்பேத்கர் உன் தலைவரா இல்லையா அப்படின்ற கேள்வி சீமான்கிட்ட வைக்கும் பொழுது சீமான் சொல்றான், இல்ல என் தலைவர் இல்ல, வழிகாட்டி. ஏன்பா, ஏன் வழிகாட்டி அப்படின்னா, அவர்கள் என்னுடைய ரத்தத்தில் பிறக்கவில்லை, என் ரத்தத்தில் பிறந்திருந்தாதான் தலைவனா ஏத்துக்குவேன் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கருக்கே மூத்திர ஆராய்ச்சி செய்யக்கூடிய அயோக்கிய கூட்டம் தான் இந்த நாய்ங்க. ஏன் ஏத்துக்க மாட்டியா? இப்போ உன் ரத்தத்தில் பிறந்தவன் தான் இசுசு காரை கண்டுபிடிச்சானா? சறுக்குன்னு எடுத்துட்டு போறீங்கல்ல, உன் ரத்தத்தில் பிறந்தவன் தான் இந்த எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறானா? அப்போ இவர்கள் எவ்வளவு பெரிய சாதி வெறி அயோக்கிய கூட்டம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து, ஜாதி குறித்து மணியரசன் சொல்லுகிறார், நம் நாட்டில் சாதி என்பது கூட்டு தற்காப்பு உணர்ச்சியின் ஒரு வடிவமாகவே நீடிக்கிறது அப்படின்னு பக்கம் 41ல சொல்றாரு. அது என்ன கூட்டு தற்காப்பு உணர்ச்சி? யாருக்கு எதிரான கூட்டு தற்காப்பு உணர்ச்சி? பார்ப்பனர்களுக்கு சூத்திரர்களுக்கு எதிரான கூட்டு தற்காப்பு உணர்ச்சி, சூத்திரர்களுக்கு பஞ்சமர்களுக்கு எதிரான கூட்டு தற்காப்பு உணர்ச்சி. இதுக்கு பேர் கூட்டு தற்காப்பு உணர்ச்சியா? இதுக்கு பேர் அடிமைத்தனம், அடக்குமுறை. இந்த அடக்குமுறையை வந்து எவ்வளவு லாவகமாக கூட்டு தற்காப்பு உணர்ச்சின்னு ஒரு அயோக்கியன் எழுதுகிறான். அவன் வந்து தமிழ் தேசியத்திற்கு பேராசானா. அதாவது இந்த ஆளு ரொம்ப நாளா டவுட் இருந்துச்சு, சீமான் மேல இவ்வளவு வந்து பாலியல் புகார்கள், கம்ப்ளைண்ட், இப்படி கண்ணீர் கதறல் இதெல்லாம் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, ஈழத்திலையும் அதே மாதிரி கண்ணீர் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு தோழர் வந்து எங்கள்கிட்ட பேட்டியில சொல்லிருக்கிறாரு, சந்தோஷ் தோழர். அப்படி இருக்கிறப்ப
இந்த தேசியத்திற்கு ஒருத்தர் பேராசானா இருக்காரு, அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் தோழர் மைனர் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தியை போட்டிருந்தாரு. தஞ்சாவூர் பேருந்தில் ஐயா சுபவி கூட அதை சொல்லியிருந்தார் மேடையில். என் கருத்தல்ல, அவர்களுடைய கருத்து. தஞ்சாவூரில் பேருந்தில் மணியரசன் பயணித்துக் கொண்டு இருக்கும் பொழுது முன் சீட்டில் சீட்டு விரல் இடுக்கில் கையை விட்டு ஒரு பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு சிக்கி இருக்கிறார் அப்படின்றது செய்தி. இது நான் சொல்ல, ஐயா சொல்லிருக்கிறாரு. ஐயா சுபவி ஐயா ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டாரு. அப்ப பாலியல் பொறுக்கிகள் எல்லாம் தேசியம்னு பேசுறான். அந்த பாலியல் பொறுக்கிகளுக்கு ஒரு தலைவன் பேராசான் இருந்தா அவர் கண்டிப்பா அதே வழியில் பயணித்தவராகத்தான் இருக்க முடியும். இல்ல அவரு பேராசான், பையன் ஆசான், இவர் தலைவர் சீமானு. அடுத்து இடஒதுக்கீட்டை பற்றி மணியரசனுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? ரொம்ப ஆச்சரியமான கருத்து. இடஒதுக்கீட்டால கொஞ்சம் பேர் படிச்சு வந்திருக்கிறோம், எல்லாம் பண்ணிருக்கிறோம். ஆனா அப்படின்னு ஒரு இக்கு வைக்கிறாரு. இக்கு வச்சுட்டு இடஒதுக்கீட்டை பற்றி மணியரசன் என்ன சொல்கிறார் என்றால், கடைசியில் கணக்கு பார்த்தால் இடஒதுக்கீடு சாதி சமத்துவத்திற்கு பங்களித்ததை விட சாதி முரண்பாட்டிற்கும் சாதி இறுக்கத்திற்கும் பங்களித்ததே அதிகம். இப்படி சொல்லிருக்கிறாரா? இடஒதுக்கீட்டாலதான்ப்பா ஜாதியே இருக்குது அப்படின்னு 100 வருஷமா பாப்பானுங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதற்கும் இதற்கும் எத்தனை மீட்டர் எத்தனை படி வித்தியாசம் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. அப்ப இவர்கள் கட்டமைக்க விரும்புகின்ற தமிழ் தேசியம் என்பது ஒரு பார்ப்பனியத்திற்கு கரசேவை செய்கின்ற ஒரு தமிழ் தேசியம். தமிழ்நாட்டில் இந்து ராஷ்டிரா தமிழ்நாட்டிற்குள் நுழைய முடியாமல் இருப்பதற்கு மாபெரும் அரணாக தடையாக நம்முடைய தந்தை இருக்கிறார், பெரியார் இருக்கிறார். அதை தகர்த்தெறிய வேண்டும் அப்படின்றதா இவர்களுடைய லட்சியம். அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் எவ்வளவு கீழ்த்தரமா இதெல்லாம் புத்தகத்தில் எழுதிக்கிட்டு பெரியாரோட ஒரு அறிக்கை இருக்குன்னு வைங்களேன், அதுல கால்வாசியை வெளியிட்டுட்டு பாத்தியா பெரியார் எப்படி சொல்லிருக்கிறாரு. இப்ப இதே சீமான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு, அம்பேத்கரை பெரியாரோட வைக்க முடியுமா? அம்பேத்கர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? பெரியார் சும்மா அப்படின்னு இப்படி எல்லாம் திட்டுவான். திட்டிட்டு அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, அண்ணல் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? இந்தியாவில் நாகரிக மக்கள் தான் வாழ்ந்தார்கள், அவர்கள் பேசிய மொழி தமிழ். அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரா, இந்த நாடே எனக்கு சொந்தண்டா அப்படிம்பா. சரி ரைட் ஓகே. அடுத்த பேரால என்னடா சொல்றாரு, நீ அதை சொல்லணும்ல. அடுத்த பேரால அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் நாகர்கள் தான் இந்தியாவோட மக்களா இருந்தாங்க, அவங்க பேசின மொழி தமிழ். அந்த தமிழ் தான் தமிழ திராவிடம் அப்படின்னு மாறியது. தமிழ் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. இதை ஏத்துக்க நீ தயாரா? அதான் நம்முடைய கேள்வி. ஆனா இவங்க என்னன்னா வெட்டி ஒட்டி பரப்புவதில் சீமானுக்கும் மணியரசனுக்கு தான் போட்டி. அடுத்து மணியரசனுடைய அடுத்த கோட்பாடு என்ன? சாதி ஒழிப்பில் மணியரசனுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, ஜாதி ஒழிப்பு, ஜாதிய கொடுமை அப்படின்னு பேசணும் அப்படின்னா ஜாதி வளர்ந்துகிட்டே இருக்கும். சரி, இப்ப வேற என்னங்க ஜாதியை ஒழிக்க பண்றது அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு பேசினா போதும். இதெல்லாம் நான் சொல்லங்க, மணியரசனோட கருத்து. இந்த மாதிரி அயோக்கியத்தனமான கருத்துக்களை வச்சுக்கிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு நீ ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிற உன்னையெல்லாம் சாணியை கரைச்சி ஊற்றி துரத்தி விடணும். திருமண உறவு அதான முக்கியம். இப்போ அங்கதான ப்ரொடக்ஷன் நடக்குது. அந்த திருமண உறவு குறித்து என்ன சொல்றாரு? தமிழ் இனமும் வேறு எந்த இனமும் மிக்ஸ் ஆயிடக்கூடாது. மிக்ஸ் ஆகிட்டா தமிழ் பெரும்பான்மை அப்படின்றது செதஞ்சிரும். எப்படி ஆர்எஸ்எஸ் காரர்கள் இந்துக்களின் சிறுபான்மை ஆகிறார்கள், முஸ்லிம்கள் பெரும்பான்மை ஆகிறாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார்களோ, அதற்கு நிகரான வாதத்தை மணியரசன் வைக்கிறாரு. இப்ப தமிழ் இனமும் வேறு இனத்தவர்களும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அங்க தமிழர்கள் எண்ணிக்கை குறைவாயிருது. இதனால தமிழர்களுடைய இனம் அப்படின்றது அசுத்தப்பட்டு விடுகிறது. ஒன்று, எண்ணிக்கையில் குறைகிறது இன்னொன்று. இதை ரெண்டையும் இவர் சொல்றாரு. இதனுடைய உச்சகட்டமாக பார்ப்பானை பிராமணன் என்றுதான் சொல்ல வேண்டும், பார்ப்பான் என்று சொல்லுவது நாகரிக குறைவு அப்படின்றாரு. இப்ப இவங்க பாரதியாரை கொண்டாடுறாங்க. பாரதியார் சொல்றாரா இல்லையா, பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு அப்படின்றாரு. திருவள்ளுவர் பாப்பான்னு தான் எழுதுறாரு. அவங்களாம் என்ன நாகரிகம் கெட்டவங்களா? பெரியார் பாப்பான்னு சொல்லிட்டா மட்டும் அது நாகரிக குறைச்சல் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இப்படி பெரியாரை பத்தி சொல்றப்ப சொல்றாரு, பெரியார் இந்த எலெக்ஷன்ல
காங்கிரஸ் கட்சியில நின்ன இந்த பார்ப்பன வேட்பாளரை ஆதரித்தார் தெரியுமா, பிராமணரை? இது இவர் ஆரிய கைக்கூலி அப்படின்னு சொல்றாரு. நீ அந்த கேள்வியை கேட்டால் உன் கட்சியில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் யார்? நீ ஒரு பாப்பானை வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற. நீ பெரியாரை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு எந்த அருகதையுமே சுத்தமா கிடையாது. கிட்டத்தட்ட தலைப்பை ஒட்டி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் சீமான் பேசுகின்ற சில விஷயங்களுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்றதான். காமராஜர் சமீபத்தில் சீமான் பேசுகிறார். காமராஜர் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது காமராஜர் அப்படின்ட்டாரு. ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு. என்னடா இவன் பெரியார் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு போராடி பசங்களை திரட்டி கல்லூரி மாணவர்களை திரட்டி தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை திரட்டி ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாரு. திடீர்னு காமராஜர் தான் காரணம். ஏன்னா ஒரு புகழும் பெரியாருக்கு போயிடக்கூடாது. அவர் செஞ்ச எந்த நன்மையும் பெரியார் தான் செஞ்சாரு அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரிந்து விடக்கூடாது. அப்படி காவடி எடுக்கிற கும்பல் தான் இந்த கும்பல். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு படித்து பார்க்கும் பொழுது தந்தை பெரியார் போராட்டத்துக்கு அழைக்கிறாரு. செண்பகம் துரைராஜ் அந்த கேஸ் எல்லாருக்கும் தெரியும். அதுல என்னன்னா, இங்க இருந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுகிறார்கள். தந்தை பெரியார் அதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அழைப்பு விடுக்கிறார். அப்படி போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் பொழுது காமராஜர் சொல்றாரு, இவர் பெரியார் அவருடைய காரியத்திற்காக மாணவர்களை தூண்டி விடுகிறார் அப்படின்றாரு. அப்ப தந்தை பெரியார் சொல்றாரு, என்னோட காரியம்னு இதுல என்னப்பா இருக்குது? என்னோட மக்களை சூத்திரன் பஞ்சம கீழ் ஜாதி, அவனுக்கு கோயில் இல்லை குளம் இல்லை படிக்க பள்ளிக்கூடம் இல்லை, இதுதான் என்னோட சுயநலம். இந்த சுயநலத்துக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை என்னுடைய சுயநலம் என்று சொன்னால் நான் அதை மகிழ்ச்சியா வரவேற்கிறேன். காமராஜர் இப்படி பேசி இருக்க கூடாது அப்படின்னு பெரியார் அன்னைக்கு பேசுறாரு. அப்ப காமராஜரோட ஸ்டாண்டு என்னவா இருக்குது? நாங்க தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோமே, அங்க தீர்த்துருவோமே அப்படின்றது காமராஜரோட ஸ்டாண்டு. மாணவர்களை போராட்டத்திற்கு பெரியார் தூண்டி விடுகிறார் அப்படின்றது காமராஜருடைய ஸ்டாண்டு. ஆனா பெரியார் சரியா முடிவு எடுத்தாரு. சுப்ரீம் கோர்ட் ஆகுது டேஷ் ஆகுது, போராட்டம் தாண்டா இதுக்கு தீர்வு அப்படின்னு தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 15(4) அப்படின்ற உட்பிரிவு சேர்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல நண்பர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கு படிப்பதற்கு தந்தை பெரியார் தான் காரணம், பெரியார் தான் காரணம், பெரியார் தான் காரணம். தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட சொல்லுவோம், பெரியார் தான் படிக்க வச்சாராடான்னா ஆமாடா பெரியார் தான் படிக்க வச்சார் அப்படின்னு செருப்பை கழட்டி இந்த நாம் தமிழர் நாய்களை அடித்து விரட்ட வேண்டும். அடுத்து தேவரை தூக்கிட்டு பெரியாருக்கு எதிராக வைக்கிறது. அதுல ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியை சீமான் கேட்கிறாப்புல, எப்படி இந்த பையனுக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு நமக்கே யோசிக்கிற மாதிரி. என்னன்னா, கல்லுடைப்பு கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடக்குது. பெரியார் காங்கிரஸ்ல இருக்கிறாரு, காந்தி முடிவு எடுக்கிறாரு, அதன்படி போராட்டம் நடக்குது. அந்த வரலாறு எல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே நாம் படித்திருப்போம். அதுல சீமான் ஒரு முக்கிய கேள்வி எழுப்புறாரு. என்ன எழுப்புறாருன்னா, மண்டையில பொடுகு வந்துருச்சுன்னா முடிய சிறைப்பாங்களா இல்ல தலையவே சிறைப்பாங்களா, தலையவே எடுத்துருவாங்களா? பெரியாருக்கு என்ன பகுத்தறிவு இருக்குது? கல் எடுக்கிறத நிறுத்துறத விட்டுட்டு தென்னை மரத்தை வெட்டி இருக்கிறாரு, அவரு பகுத்தறிவாதியா அப்படின்னு கேட்கிறாரு. அடா இந்த பையனுக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு தேடி படித்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது. காந்தி உத்தரவு போடுறாரு, வடநாட்டில் ஈச்ச மரத்துல கல் எடுக்கிறாங்க, தென்னாட்டில் பனைமரம்னா அது சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், தென்னை மரம்னா அது தண்ணி கட்டுறதுனால எல்லா நாளும் கிடைக்கும். அப்ப இந்த மரங்களை வெட்டி எறிய வேண்டும் என்று காந்தி சொன்னதனால் தந்தை பெரியார் அப்படியே செஞ்சிருக்கிறாரு. இது ஒரு விஷயங்களா, இதை வச்சுக்குவோம். இதுல இவரு தேவருக்கு ஒரு லாஜிக்க சொல்றாரு. இது பொய் ஆசு. இவரு சார்கிட்ட கூட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டேன். என்னன்னா, 1000 பேர் குற்றப்பரம்பரை சட்டம் அதை ஒழிக்கணும் அப்படின்னு போராட்டத்தை தேவர் முன்னெடுக்கிறார். தேவர் முன்னெடுக்கும் பொழுது தேவர் சொல்றாரு, 1000 பேர் கட்டவரல இருக்கிறதுனால தானடா உன்னை கூட்டு போய் கைரேகை வைக்க சொல்றான். 1000 பேர் கட்டவரலை வெட்டி நெருப்புல போட்டுருங்கடா அப்படின்னு தேவர் சொன்னாராம். இப்ப இதே லாஜிக்கை இங்க வைப்பமேப்பா, கட்டவரலை வெட்டிட்டா என்ன குற்றப்பரம்பரை இல்லைன்னு ஒளிஞ்சிருமா? உனக்கு அறிவு இல்லையா? இதை தேவர் சொல்லி இருப்பாரா? தேவர் சொல்லல, இது இந்த ஆளே கிளப்பி விட்டது. இப்ப அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வச்சு இவர் போராடி இருக்கிறாரா? பெரியார் போராடி இருக்கிறாரா? தேவர் தான், எங்க ஐயா தேவர் தான் குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக போராடினார் அப்படின்னு கூச்சமே இல்லாம பச்சை பைய சொல்றான். தேவரும் ஒரு ஆளும் போராடி இருக்கிறாரு. அண்ணல் அம்பேத்கர் போராடி இருக்கிறார், தந்தை பெரியார் போராடி இருக்கிறார், நீதி கட்சி போராடி இருக்கிறது. இந்த நீதி கட்சி 1920 பெருங்காமநல்லூர்ல துப்பாக்கி சூடு பிரிட்டிஷ் அரசு நடத்தி 17 தேவர் சமூகத்தவர்களை
சுட்டு படுகொலை செய்துறாங்க. அதுக்கு பிறகு நீதி கட்சி வருது. தனியா ஒரு லேபர் கமிஷனரை போட்டு பள்ளி கல்லூரிகளை இவங்க கல்லர்களுக்கும் மறவர்களுக்கும் திறப்பதற்கான அத்தனை வேலை, நிறைய வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அது பட்டியலிட முடியாது. அவ்வளவு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. நீதி கட்சி எந்தெந்த பள்ளிகளை எல்லாம் திறந்ததோ அதை எல்லாத்தையும் ராஜாஜி மூடுறாரு. அப்ப ராஜாஜியினுடைய கட்சியில எம்எல்ஏவா இருக்கிறார் முத்துராமலிங்க தேவர். என் கல்லர் பிள்ளைங்க, என் மறவர் பிள்ளைங்கலாம் படிக்கணும், நீ எப்படி ஸ்கூல்ல இழுத்து மூடலாம் அப்படின்னு தேவர் கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருந்தா அவரை நம்மளும் கொண்டாடலாம். பெரியாரை விட பெரிய ஆளு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்னு. எதுவுமே பண்ணலங்க. இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை ரத்து செய்வதற்கு தேவர் என்ன செய்தார்? ஒண்ணுமே செய்யல. 1933 தான் 1933 செப்டம்பர் 25 முத்துராமலிங்க தேவரனுடைய ஆப்ப நாட்டு கொண்டையங்கோட்டை மறவர் அப்படின்ற சாதியை குற்றப்பரம்பரை சட்டத்தில் சேர்க்கிறார்கள். அப்படி சேர்த்தப்பதான் முத்துராமலிங்க தேவர் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார். கல்லர்கள், மறவர்கள், அகமுடையார்கள் இவங்க எல்லாரும் அதில் இருக்கிறாங்க. அப்ப அவர் குரல் கொடுக்கல. அதில் ஒரு உட்பிரிவான தன்னுடைய சாதி ஆப்ப நாட்டு கொண்டையங்கோட்டை மறவர்களை குற்ற பரம்பரையில் சேர்த்த பொழுதுதான் தேவர் குரல் கொடுத்தார். குரல் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் அடுத்த ஆண்டு ஓராண்டு கழித்து ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் தீர்மானம் போட்டு ஆப்ப நாட்டு கொண்டையங்கோட்டை மறவர்களை குற்றப்பரம்பரையில் இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை போய் நீதி கட்சி கிட்ட கொடுக்குறாங்க 34. நீதி கட்சி அப்ப நீதி கட்சியை பெரியார் ஆதரிச்சிட்டு இருக்கிறாரு. பெரியார் சிறையில் இருக்கிறாரு. தேச துரோக சட்டத்தை வரதராஜுலு நாயுடு பெரியாரை பார்த்துட்டு தான் போய் இந்த மாநாட்டையே நடத்துறார், குற்றப்பரம்பரை சட்ட ஒழிப்பு மாநாட்டையே. அப்போ நீதி கட்சிகிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. முத்துராமலிங்க தேவர், சசிவர்ண தேவர் இவங்கெல்லாம் போய் இப்படி ஆப்ப நாட்டு கொண்டையங்கோட்டை மறவர்களை நீக்க வேண்டும்னு எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் ஒரு மனு கொடுத்த உடனே அந்த சாதியை குற்றப்பரம்பரை பட்டியலில் இருந்து நீக்கியது நீதி கட்சி. அந்த நீதி கட்சிக்கு தான் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தந்தை பெரியார் தலைவரானாரு. இதான் வரலாறு முத்துராமலிங்க தேவருக்கு. சும்மா முத்துராமலிங்க தேவரை தூக்கிட்டு பெரிய இமேஜா இருக்குது அப்படின்றதுக்காக பெரியார் முன்னாடி வைக்காத. அப்படி எந்த இமேஜும் எதுவும் செய்யல. அப்படி எந்த இமேஜாவது நீ வச்சீங்கன்னா அந்த இமேஜ் சுக்குநூறாக உடைக்கப்படும். அது பாரதியாராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி. அடுத்து பாரதிதாசன், மறைமலை அடிகள், எங்க ஐயா மறைமலை அடிகள் மாதிரி முடியுமான்றான். தோழர் பெரியாருக்கு எதிரான முனைமழுங்கு மாதங்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா 2வது பக்கத்திலேயே மறைமலை அடிகளை அடித்து காலி பண்ணிட்டாரு. மறைமலை அடிகள் மணியரசனுடைய புழுகுகளில் பெரிய புழுகு. இந்த சாஸ்திர சடங்கு மறுப்பு திருமணங்களை தொடங்கி வைத்தது எங்க ஐயா மறைமலை அடிகள் தான். பெரியாரெல்லாம் அதை பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சீமானும் இன்றைக்கு இந்த மணியரசன் போன்ற டுபாக்கூர்களும் பொய்ய பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா 1927 மறைமலை அடிகள் வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது. அவருடைய மகளுக்கும் இன்னொரு நிச்சயிக்கப்பட்ட திருமணம். அந்த திருமணத்தில் இவ்வளவு தனித்தமிழ், சமஸ்கிருத எதிர்ப்பு, இத்தனை வாயடிக்கின்ற மறைமலை அடிகள் பார்ப்பனரை வைத்து பார்ப்பன சடங்குப்படி திருமணம் செய்கிறார். இவரை தான் தூக்கிட்டு பெரியாருக்கு எதிராக நிற்கிறாங்க. பெரியாருக்கு எதிராக இதெல்லாம் வைக்க முடியுமா? உனக்கே நீயே யோசிச்சு பாரு. இதெல்லாம் சுக்குநூறா உடைஞ்சிரும். அப்புறம் எல்லா பேட்டிலையும் சொல்றாங்க, இது கொஞ்ச நேரம் மட்டும் எல்லா பேட்டிலையும் சொல்றாங்க, வெக்கமா இருக்குதுங்க உண்மையிலேயே இப்படி எல்லாமாடா போய் சொல்லுவ அப்படின்னு சொல்லி. ஆணைமுத்து மண்டல் கமிஷனுக்காக போராடி 69% இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தார் அப்படின்றான். ஆணைமுத்துக்கு மண்டல் கமிஷனுக்கு தொடர்பு இருக்குது. 69% இடஒதுக்கீட்டுக்கு என்ன தொடர்பு இருக்குது? இது தமிழ்நாட்டில் கொடுக்கறது 69% இடஒதுக்கீடு, ஒன்றியத்தில் கொடுக்கறது தான் ஓபிசி கொடுக்கறது 27% இடஒதுக்கீடு. அதற்காக ஆணைமுத்து போராடி இருக்கிறார். அவரும் போராடி இருக்கிறார். கூச்சமே இல்லாம எங்க ஐயா ஆணைமுத்து தான் செஞ்சாரு, பெரியார் எங்க செஞ்சார்? பெரியாரோட தொண்டர் தான் ஆணைமுத்து. பெரியாரினுடைய எழுத்துக்களை தொகுத்தவர் தான் ஆணைமுத்து. நீ மத்த இடத்துல இருந்து ஆட்கள் எடுத்துட்டு பெரியாருக்கு நிறுத்தினது போய் வெக்கமே இல்லாம பெரியாரினுடைய தொண்டரை எடுத்துட்டு பெரியாருக்கு எதிராக நிறுத்துற. குத்தூசி குருசாமி அவர் தான் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரு. பெரியார் தான் கொண்டு வந்தாரு, அது எல்லாருக்கும் தெரியும். சரி, மணியரசன் சொல்ற மாதிரியே குத்தூசி குருசாமின்னு வச்சுக்கலாம். குத்தூசி குருசாமி யாரு? எந்த அமைப்பு? அவர் என்ன மாப்போசி அமைப்புல இருந்தாரா? எங்க இருந்தாரு? அவரு பெரியாரோட தொண்டரு. எப்படி எல்லாம்
அதுதான் சொல்ல வந்தேன். இப்ப மணியரசனுக்கு ஒரு புத்தி இருக்குது, சீமானுக்கு எப்படி யார் யார் நம்முடைய சாதி அப்படின்னு மூத்திரம் ஆராய்ச்சி செய்யற மாதிரி மணியரசனுக்கு அப்படி ஒரு கேவலமான புத்தி இருக்குது. அதாவது அது என்ன சொல்லுவாங்க, 40 வயசுல நாய் குணம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இத்தனை வயசாகி அந்த ஆளுக்கு சாதி வெறி அப்படி இருக்குது. அவரு நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆத்திரமா வரும். திராவிட இயக்க வரலாறு, நீதி கட்சி வரலாறு எல்லாத்தையும் எடுத்துக்குவாரு. குத்தூசி குருசாமி, அண்ணா, நடேசன், இப்படி பலரையும், நீதி கட்சி தலைவர் நடேசன், திராவிட இல்லத்தோட, இப்படி இவர்களை மட்டும் செலக்ட் பண்ணி பயங்கரமா பாராட்டுவாரு. பெரியாரை திட்டுவாரு, அண்ணாவை பாராட்டுவாரு. பெரியாரை திட்டுவாரு, குத்தூசி குருசாமியை பாராட்டுவாரு, ஆணைமுத்த பாராட்டு. என்னடா இது எல்லாம் ஒரே வித்தியாசமா இருக்குது. இவர் எதிர்த்தா மொத்தமா தானே எதிர்க்கணும், எதுக்கு சில பேரை ஆதரிக்கிறார் பலரை எதிர்க்கிறார் அப்படின்னா அவங்கெல்லாம் எந்த ஜாதின்னு தேடி பார்க்கிறார். இவங்க எல்லாம் தமிழ் ஜாதி. அதாவது அவர்களுடைய வரையறைப்படி சாதியே முதல்ல தமிழ் இல்லை, ஆனா இந்த சாதியை வைத்து தமிழன்னு அடையாளம் பண்றாங்க. இப்ப இவர்கள் எல்லாம் தமிழ் சாதி அப்படின்னு அடையாளப்படுத்தி அதுல ஒரு பெருமிதம் அடைகின்ற ஒரு இழி ஜென்மம் தான் இந்த மணியரசன். அடுத்து அரசேந்திரன், ராஜேந்திரன், ராஜராஜ சோழன், இவங்க ஆட்சிலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அங்க பாலாறும் தேனாரும் ஓடுனுச்சு தெரியுமா? இந்த நாயக்கர் காலம் வந்து, திருமலை நாயக்கர் காலம் வந்து தான் எல்லாம் கெட்டு போச்சு அப்படிம்பாங்க. கெட்டு போனதாகவே இருக்கட்டும். எந்த ராஜாவுக்கும் நமக்கு கரிசனம் கிடையாது, எல்லா பயலுமே அயோக்கிய பயன்தான். ஆனா இந்த ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான செய்திங்க. ஸ்காலர்ஷிப் இப்போ நம்ம படிக்கிறோம், நமக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. பிசினா ஸ்காலர்ஷிப்பு, எம்பிசினா இருக்குது, எஸ்சி எஸ்டினா இருக்குது, எல்லா இடஒதுக்கீடு வாங்குகின்ற அனைத்து சாதிக்கும் இருக்குது. ஆனால் ராஜேந்திர சோழனுடைய காலத்தில், அந்த பச்சை தமிழ் மன்னனுடைய காலத்தில் இடஒதுக்கீடு இது ஸ்காலர்ஷிப் இருந்திருக்குது. எதுக்கு ஸ்காலர்ஷிப், யாருக்கு ஸ்காலர்ஷிப்னா பார்ப்பனர்களுக்கு ஸ்காலர்ஷிப். இப்போ பார்ப்பனர்கள் எதெல்லாம் வேதம் படித்தா இவ்வளவு இவ்வளவு அப்படின்னு பணமோ நிலமோ வந்து கொடுத்துருக்குறானுங்க. அதில் என்ன சுவாரஸ்யம்னு பார்த்தீங்கன்னா, காமசூத்ராவை படித்து கற்றுக்கொள்வதற்கு 2 வேலி நிலத்தை தானமாக ஸ்காலர்ஷிப்பாக ராஜேந்திர சோழன் கொடுத்துருக்கான். திருக்குறளுக்கு கொடுக்கவில்லை. திருக்குறள் அங்கே எங்கே இருந்துச்சுன்ற தடமே தெரியல. பெரியாரும் திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் திருக்குறளை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க, உயர்த்தி நிறுத்துறாங்க. அப்போ இந்த அயோக்கிய மன்னர்களை நம்ம தலையில் வந்து தமிழனா இருந்துட்டா போதுமா? தமிழனா இருந்துட்டா என்ன கொண்டாட முடியுமா என்ன? அவன் எந்த கருத்தியலை முன்வைக்கிறான், அவனுடைய கோட்பாடு என்ன, அதன் அடிப்படையில் தான் நம்ம செய்ய முடியும். இப்போ சீமான் வந்து அடிக்கடி மேடைகளில் பேசும் பொழுது தேர்தல் சீர்திருத்தம், நாங்கள் வந்து அடிப்படையே மாற்றக்கூடியவர்கள், நாங்கள் புரட்சியாளர்கள் அப்படிமா. சரி, இடைத்தேர்தலுக்கு என்ன சீர்திருத்தம் சீமான் சொல்றான் அப்படின்னா, அடிக்கடி தேர்தல் நடத்தினால் அரசுக்கு பண விரயம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அதனால ஒருத்தர் வெற்றி பெற்றவர் இறந்துட்டார்னா அங்க 2ஆவதா ஒருத்தர் வந்திருப்பார்ல, அவரை வெற்றி பெற்றவராக அறிவித்து விட வேண்டும், இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. இதுதான் சீமானுடைய கொள்கை. இந்த கொள்கையை எங்கேயாவது சீமான் கடைபிடிச்சிருக்கிறானா? இதெல்லாம் மேடையில் வந்து பேசுவான். எங்கேயாவது இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நடக்குது, 2ஆவதா வந்த கட்சி எந்த கட்சின்னு பார்த்து அவங்க ஆளட்டும் அப்படின்னு அவன் போராட்டம் நடத்தணுமா இல்லையா? அதை வந்து செய்ய மாட்டான். ஆனால் இடைத்தேர்தலில் வந்து போட்டிடுவோம், ஆனால் நாங்கள் தான் வந்து புரட்சியை செய்ய போகிறோம் அப்படின்னு இந்த நபர் வந்து சொல்லுவார். இப்போ இது மட்டும் இல்லைங்க, தந்தை இப்போ பல விஷயங்களில் பெரியார் படிக்க வைத்தாரா அப்படின்றதுக்கு பல முறை பதில் சொல்லியாச்சு. அடுத்து சேரன்மாதேவி குருகுல போராட்டம்னு ஒரு போராட்டம், அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். தந்தை பெரியாரை முதலாக தமிழின துரோகி அப்படின்ற ஒரு முத்திரை வந்து குத்துறாங்க. எப்போ குத்துறாங்கன்னா, இந்த சேரன்மாதேவி 1923 ஏப்ரலில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் சேரன்மாதேவி அப்படின்ற ஒரு இடத்தில் ஒரு குருகுலம் தொடங்கப்படுகிறது. அது காங்கிரஸ் கட்சியினுடைய நிதி உதவியாலும் தமிழ் மக்களினுடைய நிதி உதவியாலும் அந்த குருகுலம் தொடங்கப்படுகிறது. அந்த குருகுலத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா வாவேசு ஐயர், வரகநேரி வேங்கடேச சுப்பிரமணிய ஐயர். அவர் தான் வந்து வாவேசு ஐயர். லண்டன்ல போய் இது படிச்சுட்டு வர்றாரு, பாரிஸ்டர் படிக்க போய் அங்கே சமஸ்கிருதம் வேதம் மந்திரம் இந்த எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து அதன் அடிப்படையில் ஒரு குருகுலம் நடத்த வேண்டும் அப்படின்ற வேலையை இங்கு செய்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த தந்தை பெரியார் 10,000 ரூபாய் அந்த குருகுலத்துக்கு தர்றேன், படிக்க வைக்க போறேன்னு சொல்றாங்க, தேசபக்திக்காக அந்த குருகுலம் இயங்கும்னு சொல்றாங்க அப்படின்னு 10,000 ரூபாய்
தந்தை பெரியார் வந்து கொடுக்குறாரு. அப்படி 5000 ரூபாய் முதல்ல கொடுத்துட்றாங்க. அந்த குருகுலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குருகுலத்தில் பார்ப்பன மாணவர்களுக்கு தனி உணவு, பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு தனி இடத்தில் உணவு, தனித்தனி தண்ணீர் கோலைகள், இப்படியான கொடுமைகள் இருக்குது. பார்ப்பன மாணவர்கள் குடிக்கின்ற அந்த தண்ணீர் இதுல இருந்து ஒரு பார்ப்பனர் அல்லாத மாணவர் குடித்து விட்டார்ன்றதுக்காக மாணவர்கள் எல்லாரும், பார்ப்பன மாணவர்கள் அந்த மாணவனை கன்னத்தில் அறைந்து விடுகிறார்கள். இந்த பிரச்சனை பெரிய அளவில் வருது. இந்த பிரச்சனையை பெரியார்கிட்ட போகுது. இந்த பையன் அடிவாங்கின பையன் யாரு அப்படின்னா, பின்னாளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பிரீமியராக வந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவரோட பையன். யோசிச்சு பாருங்க, நம்மள மாதிரி சாதாரணவங்க இல்லை, அவ்வளவு பெரிய ஆளு, காங்கிரஸ் கட்சியில் அன்றைக்கு பெரிய தலைவர். அவருடைய பையனை வந்து அடிச்சிடுறாங்க. பெரியார்கிட்ட அந்த பஞ்சாயத்து போகுது. பெரியார் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா, அதுக்கு கொடுக்கிற நிதியை நிறுத்தி வைக்கிறாரு. அதற்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனையை போராட்டத்தை கட்டமைக்கிறார். அந்த பிரச்சனையின் பொழுதுதான் தந்தை பெரியாரை என்ன சொல்றாங்க, தமிழின துரோகி அப்படின்னு இந்த பார்ப்பனர்கள் சொல்றாங்க. யார் யாரெல்லாம் தந்தை பெரியாரை தமிழின துரோகி அப்படின்னு எவனா சொல்றானோ அவன் தான் தமிழினத்திற்கு முதல் எதிரி. அந்த எதிரிகளை அடையாளம் கண்டு வீதிதோறும் விரட்டி அடிக்க வேண்டும். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க யோசிச்சு பாருங்க. 1944 திராவிடர் கழகம் உருவாகிறது. தந்தை பெரியாருக்கு வயது 65 இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் நம்ம எல்லாரும் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத போராட்டங்கள்லாம். முதல் அரசியல் சட்ட திருத்த போராட்டம், ராமர் பட எரிப்பு போராட்டம், வடவர் கடைகளுக்கு முன்னே சுரண்டல் எதிர்ப்பு போராட்டம், இந்திய தேசிய கொடி, இந்திய வரைபட எரிப்பு போராட்டம், சட்ட எரிப்பு போராட்டம், இப்படி எண்ணற்ற போராட்டங்கள் எல்லாமே தன்னுடைய 65 வயதுக்கு மேல எவ்வளவு தமிழ் மக்கள் மீது அன்பும் காதலும் இருந்தா 59 வயசுலயே ரிட்டையர் ஆயிடுறான். ஆனா இவர் 65 வயசுக்கு மேல அவ்வளவு வந்து உழைச்சிருக்கிறாரு மூத்திர சட்டியோடு. அப்படி உழைத்த தந்தை பெரியாரை யாரு இழிவு செய்ய நினைத்தாலும், குறிப்பாக RSS பாஜக சங் பரிவார கும்பல் இழிவுபடுத்த நினைத்தால் அவர்களை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டாம். அவர்கள் பரப்புவது எல்லாமே அவதூறு. அவர்களை செருப்பால் எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.